ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை ஃபேமிலி யூடியூப் சேனல். இந்த சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் என்னென்னு உங்களுக்கு வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பூரி வித் வடகரி தான். எல்லாரும் பூரி வித் வடகரி பண்ணுவாங்க. இது என்னுடைய சிம்பிள் மெத்தடில் எனக்கு தெரிஞ்சதை நான் இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் பூரி எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். பூரிக்கு நம்ம மாவு பிணைஞ்சு வச்சிடணும். இது மாதிரி குட்டி 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 பால்ஸாக உருட்டி வச்சிங்கன்னா தான் குட்டி பூரி கிடைக்கும். எங்கள் வீட்டில் யூஸ்வலாக குட்டி பூரி தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா குட்டிஸ் நிறைய இருக்கனால இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பிளேட்டில் வச்சிருங்க. இங்கே பாருங்க, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. யார் யார் வீட்டிலலாம் இது மாதிரி நடக்கும் அப்படின்றத கண்டிப்பாக சொல்லுங்க. எங்கள் வீட்டில் எப்போவுமே பூரி உருட்டுனா இது மாதிரி தாங்க. குட்டீஸ் விடவே மாட்டாங்க தேய்க்கிறதுக்கு. அது அவங்களுடைய ஜாலி. நாங்களும் அதுக்கு என்கரேஜ் பண்ணி அவங்கள தேய்க்க விடுவோம். ஸோ அவங்க தேய்ச்சதை அவங்க தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு அடமும் பிடிப்பாங்க. ஸோ நாங்கள் அதுக்கு ஓகே சொல்லி அதே பூரியை எடுத்து போட்டு அவங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ இந்த பூரி ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். இந்த பூரி நம்ம பூரி மாவை எப்படி ஹேண்டில் பண்ணுறோமோ அது மாதிரி பூரி வரும். நீங்கள் அதை சாஃப்டாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா சாஃப்டாக வரும், ஹார்டாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா ஹார்டாக வரும். அது மாதிரி தான். ஸோ இப்போ எண்ணெயை ஊற்றி எண்ணெய் ஹீட் ஆனதும் பூரியை போட்டு எடுக்க போகிறோம். இந்த பூரி போட்டு எடுக்கிறது டைம்லேயே நம்ம வடகரிக்கு ரெடி பண்ணிடணும். ஸோ அந்த சைடு ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே கடலைப்பருப்பு ஊற வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். கடலைப்பருப்பை ஊற வச்சுருந்தா தான் அது அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சீக்கிரமாக அரைஞ்சிரும், டேஸ்டியும் இருக்கும். ஸோ ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி போட்டு ஊற வச்சிருங்க. பூரி இப்போ நல்லா உப்பி வந்துடுச்சு. ஸோ பூரியை போட்டு எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ வடகரிக்கு ரெடி ஆகிடலாம். வடகரிக்கு அடுப்பில் குக்கர் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றி அதில் ரெடி பண்ணி வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஊற வச்ச கடலைப்பருப்பில் உப்பு மட்டும் ஆட் பண்ணி நல்லா கொரன்னு மசால் வடை பதத்துக்கு அரைச்சி வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போதான் அந்த கிறிஸ்பியாக இருக்கும் வடகரி. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்குள்ளே நம்ம அதுக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் பார்த்துக்கலாம். என்னென்ன ஸ்பைசஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டை, சோம்பு, இலை, கிராம்பு. ஸோ இந்த மாதிரி தான் தோசைக்கல்லை வச்சு சூடாயிடுச்சான்னு பார்க்கணும். சூடானதுக்கப்புறம் நம்ம அடை மாவு எப்படி தட்டி வைப்பீங்களோ தோசைக்கல்ல, அது மாதிரி அந்த பதத்துக்கு கரெக்டாக தட்டி வச்சிங்கன்னா அது ஒரு பக்கம் வேகும். அந்த டைமில் நம்ம எண்ணெய் சூடாக இருக்கும். நம்ம சொன்ன இந்த ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுட்டு அது கூடயே நம்ம வெங்காயமும் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுக்குள்ளே நம்ம இந்த அடை மாதிரி இருக்கிறத இன்னொரு சைடு திருப்பி போடணும். அப்போ தான் நமக்கு 2 சைடும் நமக்கு மொறுன்னு இருக்கும். நமக்கு வடகரி சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த டைமில் நமக்கு இங்கே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி அதோட ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வதங்குற டைமில் அடுத்து நம்ம ஒரு 3 தக்காளி நறுக்கி வச்சுருப்போம், அதை போட்டுடணும். அதை போட்டுட்டு நல்லா கிண்டணும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது கிண்டுறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக வதங்கும். அதுக்காண்டி நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிடணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மேஷ் ஆகிடணும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்பைசஸ் போட போகிறோம். ஒரு 1½ ஸ்பூன் கரெக்டாக தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. அவ்வளோதான். நாங்கள் வடகரி கட்டியாக தான் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால நான் கட்டியாக தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ தண்ணி அதுக்கேற்ற கன்சிஸ்டன்சியில் தான் வச்சுருப்பேன். வச்சுட்டு அந்த டைம்லேயே தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இது இந்த மாதிரி உதுத்து போட்டுடணும். ஃபுல்லாக நம்ம ஹீட் பண்ணதை ஆற வச்சு உதுத்து போட்டுடணும். இப்போ தண்ணி கொதிக்குது. ஸோ நம்ம அதை போட்டுட்டு நல்லா ஒரு கிண்டி குக்கரில் ப்ரெஷர் வச்சிடணும். ஒரு 3 விசில் 3 விசில் போதும் ஃப்ரெண்ட்ஸ். 3 விசில் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நிஜமாவே டெலிஷியஸாக இருக்கும். ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.
என் பொண்ணுக்கு இந்த வடகரினா ரொம்ப 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 பிடிக்கும். அவளுடைய கமெண்ட் என்னன்றதையும் நான் இதுல கொடுத்துருக்கேன். நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அவ என்ன சொல்றான்றத பாருங்க. பூரி வடகரி சூப்பரா இருக்கு.